Okay, I think I'm back. Is the slide visible and I'm audible? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஸ்லைடு விசிபிளா இருக்கா? ஓகே எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முதல் கிளாஸ் அதுவுமா சொதப்புறேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. Okay, we'll see the last sum. ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண உங்களுக்கு இது தெரியும். அண்ட் செகண்ட் பேட்ச் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர். ஸோ எஸ்பி டபுள்ஸ்னா ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள்ஸ் அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதுதான். ஸோ வில் சி சொல்யூஷன். அதாவது ஒரு பொருளுக்கு வந்து எஸ்பி டபுள்டுனா ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் ஆகிடும். வாட் இஸ் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தட் இஸ் த கொஸ்டின். ஸோ சொல்யூஷன் சிபி வந்து எக்ஸு, எஸ்பி வந்து ஒய். இப்போ எஸ்பி இஸ் டபுள்டு, த ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து ஒய் மைனஸ் எக்ஸா. அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வில் கிவ் யூ தி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ் தான் இது 3 into y minus x. The selling price is double. இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். ஒரு பொருள் எடுத்துப்போம். அந்த பொருள் வந்து ப்ராஃபிட்ல இருந்தது, ஐ மீன் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் செல்லிங் ப்ரைஸை இன்னும் ஏற்றுறேன். அப்போது அதுக்குன்னு ஒரு புது ப்ராஃபிட் வரும் இல்லையா? ஃபிட் பண்ணுறேன். ஒரு பொருளை வந்து செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்து நான் அதிக விலைக்கு நான் விற்றேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? இது ஸ்டெப் 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த அதிகமாக வித்திய விலையை வந்து நான் மறுபடியும் டபுள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு லாபம் கிடைக்கும். வழிய அதே லாபம் எனக்கு கிடைக்காது. கரெக்டா? ஸோ அதனால இந்த செல்லிங் ப்ரைஸ் டபுள்டுக்கு உண்டான ப்ராஃபிட் தான் இது. அதாவது ஒரிஜினலாக ஒரு ப்ராஃபிட் இருந்தது, அதுதான் ஒய் மைனஸ் எக்ஸு. ஓகேயா? செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட் தான் இது. ஸோ the profit triples-னா 3 into y minus x, selling price is doubled-னா 2y minus x. அப்படி இருக்கும்போது y வந்து 2x. So from this you can simplify y. So 3y minus 3x வந்து 2y minus x. So y வந்து 2x. இப்போ what is the formula for profit percentage? தெரிஞ்சது அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். Profit percentage formula, does anyone know? Say okay. எஸ். இப்போ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து ட்வைஸ் த காஸ்ட் ப்ரைஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஒய் வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ட்வைஸ் தி காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. தென் வாட் வில் பி தி ப்ராஃபிட்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட். நவ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து yes, profit by CP into 100, which is 100%. ஸோ எப்பயுமே ஒரு பொருளை வந்து அதிக விலைக்கு விற்கும்போது அதோட லாபம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 100% ப்ராஃபிட் இருக்கும். அதுதான். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா
we'll move to interaction. Is it clear? குணா என்ன சம் டவுட் உங்களுக்கு? Okay. If the selling price is double, the profit triples. அப்படி இருக்கும்போது find the profit percentage. That is a question. Profit percentage கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒய். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒய். இப்போ இப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ப்ராஃபிட் ஃபார்முலானா ஒய் மைனஸ் எக்ஸா. ஸோ இப்படி எக்ஸு ஒய்ன்னு இருக்கும்போது ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டோட ஃபார்முலா தான் வந்து ஒய் மைனஸ் எக்ஸு. இப்போ ப்ராஃபிட் ட்ரிப்புள்னு சொல்லிட்டோன்னா ஸோ அதனால 3 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ அப்படி தான் இது வந்தது. இப்போது செல்லிங் ப்ரைஸ் இஸ் டபுள். எஸ்பி வந்து ஒய்னா டபுள் த செல்லிங் ப்ரைஸ் என்னது 2y இல்லையா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒய்யா இருக்கும்போது ப்ராஃபிட் வந்து ஒய் மைனஸ் எக்ஸா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 2y ஆயிடுச்சுன்னா அதோட ப்ராஃபிட் வந்து 2y மைனஸ் எக்ஸ். ஸோ அப்படி தான் இது வந்தது. ஸோ ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ் டபுள்ட் அப்படின்னா 3 இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ். ஸோ அதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு 2x. இப்போ இதை வச்சு நான் ஒரிஜினலாக ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சேன்ல, அதில் போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ். ஆனால் ஒய்யோட வேல்யூ என்ன 2x. ஸோ 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து எக்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 100. ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஸ் பிரசன்னா செட் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஸோ 100%. இப்போ கிளியரா? I think now it is clear, I hope. Okay. Okay, thank you. Now interaction. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இன்ட்ராக்ஷன் சம் பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பி வந்து டுகெதர்னா ப்ளஸ்ஸு. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 1210. 4/15 ஆஃப் ஏ இஸ் 2/5 ஆஃப் பி. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் பி? தட் இஸ் த கொஸ்டின். ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஐ கிவ் யூ த ட்ரிக் என்னன்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ 4/15 ஆஃப் ஏவும் 2/15 ஆஃப் பி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு அதிலிருந்து ஏ இஸ் டு பி என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 4/15 ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் ஏ இஸ் டு பி என்ன? வெரி சிம்பிள். இந்த பியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோன்னா என்ன ஆகும்? ஏ பை
b ஆகுமா? இந்த 4/15 இந்த சைடு கொண்டு போனா 15/4ன்னு வரும். ஸோ 4/15 இன்டூ ஐ மீன் 2/5 இன்டூ 15/4. அது என்ன கொடுக்கும்னா 3/2. கரெக்டா? ஸோ 3:2. டோட்டல் இஸ், ஸோ இப்படி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏன் வந்து என்னது 3x. வாட் இஸ் b? 2x. டோட்டல் வந்து 1210. அதாவது 5x வந்து 1210. அப்போ வாட் இஸ் எக்ஸ்? ஓகே, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பி என்னன்னு சொல்லுங்க எனக்கு. எஸ், தட்ஸ் இட். அதுதான். ஸோ எக்ஸ் வந்து 242, பி வந்து 4. ஓகே, நவ் அடுத்தது வந்து நம்ம பெர்சன்டேஜில் we are going to see the next sum. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து யார் சொல்றீங்க பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 550. இப்போ இந்த இந்த இதுதான் வந்து கீவேர்ட். எக்ஸ் இஸ் 120% ஆஃப் ஒய். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸஸ் 120% ஆஃப் ஒய்யை தூக்கின்னு போய் நான் இங்கே போடணும். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 550 இல்லையா? அதை போட்டுட்டு அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த திஸ் ஈக்குவேஷன் வில் சேஞ்ச் இன்டு ஒன் வேரியபிள். சின்ன வயசில் மேத்ஸில் படிச்சிருப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. சும்மா எக்ஸாம்பிள், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒய்யை தூக்கி போய் அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா தட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் இன்டு அ சிங்கிள் வேரியபிள். எல்லாமே எக்ஸ்லேயே வந்துடும். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 120% ஆஃப் ஒய். ஸோ என்ன பண்ணணும், 120% ஆஃப் ஒய்யை தூக்கி போய் நான் இங்கே போடணும். அப்படி போட்டேன் அப்படின்னா 120/100 plus 120% of y. So 120/100 into y plus y will give you 550. Now what is y? Y வந்து 250. Yes, perfect Nalini, correct. ஸோ அவ்வளோதான்.
இதான் கீவேர்ட். ஸோ எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது முதல்ல கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றத தேடணும். டேட்டாவெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த கொஸ்டின்ல இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வயசுல எக்ஸாம் எழுதும்போது ரீட் த கொஸ்டின் ட்வைஸ் அப்படின்வாங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது they would have definitely said, எஸ்பெஷலி ஃபார் மேத்ஸ் எக்ஸாம் வரும்போது ரீட் த கொஸ்டின் ட்வைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அந்த கணக்கான ஆன்சர் வந்து 2 வாட்டி படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் எங்க அந்த எங்க அந்த கீவேர்டு எங்க அந்த ஹிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ வே யூ ஹேவ் டு சால்வ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ். ஓகே, இது வந்து சால்விங்லாம் கிடையாது, ஜஸ்ட் டு நோ. இப்போ வந்து ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் வந்து 0வா அப்படின்னா வாட் இஸ் த சம் ஆஃப் தோஸ் 20 நம்பர்ஸ்? ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் 0 அப்படின்னா வாட் இஸ் தி சம் ஆஃப் தோஸ் 20 நம்பர்ஸ்? கேன் எனிஒன் சே இன் தி chat box? எப்படி 20 வரும்? சி ஆவரேஜ் கொடுத்துருந்தா சம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. கரெக்டா? ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் இஸ் 0, total number of quantity is 20. So 0 multiplied by anything gives you 0. Therefore, sum of total quantity is 0. Yes, correct. Now, of them, maximum how many of them greater than 0 na? அந்த 20 நம்பர்ஸ்ல எவ்வளோ நம்பர்ஸ் வந்து 0 மேலே இருக்க முடியும்? தட் இஸ் த கொஸ்டின். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் 0 இருந்ததுன்னா அந்த 20 நம்பர்ஸ்ல எவ்வளோ நம்பர் வந்து அதிகபட்சமா எவ்வளோ நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்க முடியும்? ஓகே, டு மேக் இட் வெரி சிம்பிள், ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் வந்து 0 அப்படின்னா எல்லா 20 நம்பர்ஸுமே பாசிட்டிவா? தட் இஸ் தி கொஸ்டின். எல்லா 20 நம்பரும் அந்த சம்ல இருக்கிற 20 நம்பருமே கிரேட்டர் than 0வா? பாசிட்டிவ்னா கிரேட்டர் than 0. ஸோ அந்த 20 நம்பருமே கிரேட்டர் than 0வா? எஸ் ஆர் நோ? அதுதான் ஆன்சர். கேன் எனிஒன் கெஸ் இட்? ஒரு ஆவரேஜ் ஆஃப் 20 நம்பர்ஸ் வந்து 0 அப்படின்னா அதோட அந்த 20 நம்பருமே 0வோட ஜாஸ்தியா இருக்குமா? Will there be any negative numbers? ஓகே, பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து 19 நம்பர் தான் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இப்போ சம் வந்து எப்படி 0 வரும்? பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் வந்தாதான் 0 வரும், அப்படியா? ஸோ 90 நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா அதோட சம் எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ வருது அப்படின்னா 20th நம்பர் என்னவா இருக்கும்? மைனஸ் ஏவா இருக்குமா? அப்படி இருந்தா மட்டும்தான் சம் வந்து 0 ஆக முடியும். கரெக்டா? ஸோ த ஆன்சர் இஸ் 19 numbers will be positive. ஸோ ஆப்ஷன்ல வந்து ஆவரேஜ் ஆஃப் 50 numbers is 0 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 49, 100னா 99, 200னா 199. ஸோ ஒரு நம்பரோட ஆவரேஜ் 0வா இருந்ததுன்னா அதை விட -1 வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே,
குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எக்ஸாமில் இது கேட்டாங்க. எஸ்பெஷலி 2018 ஐபிபிஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் கொஸ்டின் வாஸ் தேர். ஸோ தட் இஸ் வை நான் அதை எடுத்துகிட்டு இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் யூ கேன் நோ தி ஆன்சர். ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா டக்குன்னு 20யா சரி 19, 145னா 144. ஸோ லைக் தட். I hope this question is clear. Last question on the profit and loss. ஓகே, திஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ₹1 கொடுத்து ஜஸ்ட் ₹1 கொடுத்து 6 சாக்லேட் வாங்கியிருக்காரு. இப்போ அதே எவ்வளோ சாக்லேட், அதாவது 6 சாக்லேட் வந்து ₹1 வாங்கியிருக்காரு. இப்போ ஹவு many ஃபார் a rupee must he sell to get profit? எவ்வளோ சாக்லேட் வந்து அவர் ₹1 விற்றா அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 6 toffee ஃபார் a rupee. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1. Okay, I'll give you another data. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துறேன். இப்போ how many for rupee must he sell to get 120% ப்ராஃபிட்? ஸோ 120% ப்ராஃபிட் வரணும்னா அந்த சாக்லேட்டை வந்து அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கணும்? தட் இஸ் த கொஸ்டின். இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 டாஃபி வந்து ₹1. அப்போது 6 டாஃபிக் தான் வந்து அவர் 120% வந்து அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த ₹1 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ சிபி, கரெக்டா? ஸோ 120% இன்டூ 1 விச் வில் கிவ் யூ 6/5. ஆனால் இது வந்து 6 டாஃபிக்கு 6 சாக்லேட்ஸுக்கு 6/5 வந்து எஸ்பி. அப்போ ஒரு சாக்லேட் வந்து ₹5. அதாவது 6 சாக்லேட்டுக்கு தான் வந்து R/5, ஐ மீன் 6/5. ஸோ ஒரு சாக்லேட் விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 into 6/5 divided by 6. ஸோ therefore 5.
ஸோ 5 சாக்லேட் வந்து அவர் ₹1 வித்தார் அப்படின்னா யூ கெட் ப்ராஃபிட் ஆஃப் 120%. இதுதான். ஸோ ஓகே, we have 7 minutes more. Okay, in amidst of lot of troubles in network, I somehow managed to teach. So was it நல்லா இருந்ததா நீ கிளாஸ்? Okay, I have give you, I have given you assignments in Google Classroom. அதை போய் நான் அப்லோட் இப்போ நான் வந்து செஷன் முடிஞ்சோடனே ஐ வில் அப்லோட் தி அசைன்மெண்ட் அண்ட் பிபிடி வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அசைன்மெண்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுருவேன். ஸோ இஃப் யூ ஃபைன் டைம் யூ ஃபினிஷ் இட் அண்ட் போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அது டியூ டேட் இருக்கும். ஸோ டியூ டேட்குள்ளே முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க், இல்லைன்னா கிடையாது. அண்டு கூகுள் கிளாஸ் ரூம் எதுக்குன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிடைக்கும். 30 days நீங்கள் சம்ஸ்லாம் போட்டு கரெக்டாக டாஸ்க்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கிடைக்கும். யூ கேன் ஆட் இட் இன் யுவர் ரெஸ்யூம். ஸோ அதுக்காக தான் அந்த இனிஷியேட்டிவ். ஸோ அசைன்மெண்ட்டை போட்டுருங்க. டியூ வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது இந்த சர்டிஃபிகேட்டில். ஸோ இஃப் ஃபைன் டைம் யூ ஃபினிஷ் இட் ஆஃப். கிளாஸுக்கு முன்னாடி யூ ஆர் எ பிகினர், பட் நவ் யூ ஆர் அ ப்ரோஜடி இன் திஸ் டாபிக்ஸ். ஸோ யூ கேன் 15 minutesக்குள்ளே முடிச்சிடலாம் எல்லா சம்மையும். ஸோ ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப் அண்ட் you can understand how the class was. நான் ஸ்டார்டிங்கில் வந்து 21 participants இருந்தாங்க, வந்து 14 தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே. And shall we end this session? I'm taking too much of your time. So I'm going to end this session. Bye. See you tomorrow with a new topic. நாளைக்கும் கிளாஸ் வந்துருங்க. நாளைக்கும் சண்டே, பரவாயில்ல. It also you must attend. And bye. See you all tomorrow. I'm going to end this session. Bye.